ஹாய்ங்க, நான் கவிப்ரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிற வீடியோ தான். ஆக்சுவலாக இது ஷார்ட் வீடியோ போட்டு ஒரு 1.5 வீக் ஆகிடுச்சி. இந்த லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம், அதனால தான் இவ்வளோ நாள் கேஃபு. ஸோ இப்போ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எங்களுடைய குலதெய்வ கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படவேட்டம்மன் கோவில் தான். படவேட்டில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் எல்லாம் போய் வருவாங்க. ஆனால் நாங்கள் போகிறதே கிடையாது. அப்படி எப்போயாச்சும் ஒரு டைம், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போயிட்டு வருவோம். யாராச்சும் காது குத்துற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அப்படி தான் போவோமே தவிர நாங்களாம் போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டுலாம் போக மாட்டோம். ஏன்னா எங்கள் ஊர்லேயே படவேட்டம்மன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊரில் வில்லேஜ்லலாம் அந்த மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து கட்டின கோவில் தான் அது. நாங்களும் அந்த கோயிலில் இருக்கிறதுனால அப்படியே அங்கேயே பொங்கல் வச்சுக்குவோம். அங்கேயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க, திருவிழா மாதிரி சாமி சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நாங்களும் போய் பொங்கல் வச்சுட்டு அதில் வந்து கலந்துக்குவோம். ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனி குலதெய்வ கோயில் இருக்கும். இந்த பொங்கல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து எப்பயுமே ஆடி மாதத்துல வந்து குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சுருவாங்க. அதனால் சரி நாங்களும் அங்கே இருக்கோம், நான் பாப்பா எல்லோரும் அங்கே இருக்கோம், நாங்கள் இருக்கும்போதே பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி பண்ணாங்க. கோயில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருந்தாங்க சாமி செய்கிறதுனால. சாமி மேலே இருக்கிற படவேட்டம்மன் சிலையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. சரி அங்கே போய்ட்டு பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே கல் வச்சு குட்டியாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கல்லுக்கெல்லாம் அங்கேயே வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்து தான் கோயிலில் கும்பிட்டோம். சரி பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அறக்க பறக்க தம்பி பாப்பா எல்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தால் கோயில் வந்து லாக்கில் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் வெளியவே இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் சாமி மேலே எல்லாம் சாமிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் அம்மா வச்சு விட்டாங்க, வச்சுட்டு பூவெல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் படையல் எண்ணெயே போட சொன்னாங்க. அப்புறம் நானே படையல் போட்டேன். படையல் போட்டுட்டு கற்பூரமும் எண்ணெயே பற்ற வைக்க சொன்னாங்க. பற்ற வச்சுட்டு அப்புறம் தம்பியை தூக்கிட்டு சாமியுமே கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து சாவி கொடுத்தாங்க. சரி கோவில் திறந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாவி மட்டும் வாங்கிட்டு உள்ளார போயிட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே உட்காந்து எந்திரிச்சு வருவேன். என்னை பொறுத்தவரை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே எனக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் கிடச்ச மாதிரி இருக்கும். வீட்லேயுமே அதே மாதிரி தான். நல்லா சாம்பிராணி எல்லாம் போட்டு வீட்டில் உட்காந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு மைண்ட் அப்படி தான் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அம்மா தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தாங்க. கோயில் சுற்றி எல்லா சாமியுமே காட்டியிருக்காங்க. கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதில் சொல்லு கும்பிடுங்க. ஏய் சாமி போட்டு சிலை
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர்